அது உள்ளே இருக்கிற ஜெல் நம்ம பிஹெச் மாதிரி இருந்தாலும் அது மேலே படிஞ்சிருக்கிற ஒரு ஒயிட் சப்ஸ்டன்ஸ் அது கொஞ்சம் அசிடிக்காக இருக்கும். அதனால அரிப்பு ஏற்படும் சில பேருக்கு. ஆலோவேரா ஜெல் எல்லா ஸ்கின் டைப்புமே சூட் ஆகுமா மேம்? மோஸ்ட்லி எல்லாருக்கும் கரெக்டாக இருக்கும். ஒரு 90% எல்லாருக்கும் சூட் ஆகும். நம்மளோட ஃபேஸ்ல இருக்க ஸ்கின்னும் நம்மளோட ஹேண்ட்ல இருக்க ஸ்கின்னும் ஒரே மாதிரி தான் இருக்குமா? இல்லை ஒரே மாதிரி இருக்காது. ஆலோவேராவில் எல்லா விதமான புரத சத்தும் விட்டமின் சத்துக்களும் இருக்குது. உள்ளே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லது. ஃபுல் ஃபேஸ்க்கும் 2 coats. நோஸில் சில பேருக்கு பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் இருக்கும். இது வந்து ரெகுலராக போடும் பொழுது அதெல்லாமும் நல்லா சரியாயிடும். இளைஞர்களின் வாய்ப்புகளையும் திறனையும் உயர்த்தி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ஹலோ மக்களே, நானும் இன்னைக்கு நம்ம கூட நம்மளோட ஃபேவரட் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா மேம் தான் இருக்காங்க. ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அனு, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன் மேம். வெயில் எப்படி இருக்கு? வெயிலுமே ரொம்ப ஜோரா இருக்கு மேம். ஆமாம், ரொம்ப ஹெவியாக இருக்கு. ஸோ அதுக்காகவே ரொம்ப ஹெவியா வேற இருக்கு மேம். கண்டிப்பா எங்களுக்கு ஒரு ஃபேஸ் பேக் வேணும். ஸோ இன்னைக்கு எங்களுக்கு என்ன மேம் வச்சிருக்கீங்க? இன்றைக்கி வந்து நான் ஆலோவேரா எடுத்து வச்சுருக்கேன். எல்லாருக்குமே தெரியும் அதை பற்றி. ஆனால் நிறைய பேர் வீட்டில் வச்சுருப்பாங்களே தவிர அதை எடுத்து யூஸ் பண்ண கொஞ்சம் பயப்படுவாங்க. ஏன்னா சம்டைம்ஸ் அலர்ஜி. எஸ் மேம், எங்களுக்கு வந்து ஆலோவேரா ஜெல் எடுத்து அப்படியே டைரக்டா அப்ளை பண்ணா ஸ்கின்னுக்கு ஏதாவது அலர்ஜி ஆகுமா, இல்ல எத்தனை வாட்டி வாஷ் பண்ணணும் அப்படின்னு நிறைய டவுட் இருக்கு. ஆக்சுவலா அது எப்படி மேம் நம்ம கரெக்டா பிளான் பண்ணி இது பண்ணணும்? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா வாஷ் பண்ணணும். ஏன்னா அது வந்து கொஞ்சம் அசிடிக்காக இருக்கும். அது உள்ளே இருக்கிற ஜெல் நம்ம பிஹெச் மாதிரி இருந்தாலும் அது மேலே படிஞ்சிருக்கிற ஒரு ஒயிட் சப்ஸ்டன்ஸ் அது கொஞ்சம் அசிடிக்காக இருக்கும். அதனால அரிப்பு ஏற்படும் சில பேருக்கு. அதனால் அந்த மாதிரி உள்ளவங்க மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். அதாவது நல்லா வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். மற்றவங்க எல்லாமும் அதை அப்படியே யூஸ் பண்ணலாம். பட் இருந்தாலுமே வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட். ஸோ அதை தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். எனக்கு அதில் ஒரு டவுட் என்னன்னா மேம், ஆலோவேரா ஜெல் எல்லா ஸ்கின் டைப்புமே சூட் ஆகுமா மேம்? மோஸ்ட்லி எல்லாருக்கும் கரெக்டாக இருக்கும். ஒரு 90% எல்லாருக்கும் சூட் ஆகும். ஒரு 10% பீப்புளுக்கு வந்து அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ண வேண்டாம். கொஞ்சம் வேறு எதுலையாவது மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். லைக் பாலில், இல்லை வெள்ளரிக்காய் சாறில், இல்லைனா வந்து அந்த ஆலோவேராவோட நம்ம ஆல்மண்ட் ஆயில் இல்லைனா கோகனட் ஆயில். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேஸில் மிக்ஸ் பண்ணும்பொழுது கம்ப்ளீட்டாக அலர்ஜியே இருக்காது. ஸோ அந்த மாதிரியும் நம்ம செய்யலாம். அது மாதிரி தான் ஸ்டெப்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஓகே. அதில் இன்னொரு டவுட் என்னன்னா மேம், நிறைய பேர் ஏதாவது ஃபேஸ் பேக் போடுறோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக போடாமல் ஹேண்டுக்கு போட்டு அது உங்களுக்கு சூட் ஆகுதான்னு பார்த்துட்டு பண்ணுங்க அப்படின்றாங்க. நம்மளோட ஃபேஸில் இருக்க ஸ்கின்னும் நம்மளோட ஹேண்டில் இருக்க ஸ்கின்னும் ஒரே மாதிரி தான் இருக்குமா? இல்லை ஒரே மாதிரி இருக்காது. கையில் வந்து ஸ்கின் வந்து கொஞ்சம் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அதுக்கு இம்யூனிட்டி இன்னும் அதிகமாக இருக்கும். ஆனால் முகம் வந்து ரொம்ப டெலிகேட்டானது. அதுவும் லேடிஸ்க்கு வந்து ஃபேஷியல் ஸ்கின் ரொம்ப டெலிகேட்டாக இருக்கும், சென்சிட்டிவாக இருக்கும். அதனால அவங்க வந்து இந்த காதோடைய பேக்கில் ஸ்கின் இந்த இடத்துல போட்டு பார்க்கலாம். கையில் போடுறத விட காதுக்கும் முகத்துக்கும் நடுவில் இந்த இடம் இருக்குல்ல, அங்கே போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஆல்மோஸ்ட் ஃபேஸ் மாதிரி தான். அதனால அதில் ஏதாவது அலர்ஜி இருந்தால் உங்களுக்கு ஃபேஸ்க்கும் வரும். பட் மோஸ்ட்லி யாருக்கும் அலர்ஜி இருக்காது. ஸோ அந்த மாதிரி நினச்சி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஓகே. இப்போ ப்ராப்பராக ஆலோவேரா ஜெல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன செய்ய போகிறேன்னா, இது ஒரு சின்ன ஆலோ பிளான்ட்டு. இதை நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆலோ பிளான்ட் இருந்தால் கூட ஓகே. உங்கள் வீட்டில் வந்து ஒரு சின்ன தொட்டியில் கூட நீங்கள் வளர்க்கலாம். ஸோ இதை நான் வந்து 2ஆக பிரித்து நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு டைமுக்கு வேணுன்றது இது கொஞ்சம் அதிகம் தான். பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு இந்த வெளியில இருக்க அந்த கிரீன் லேயர் எடுக்க வேண்டாமா? உள்ள இருக்க ஜெல் மட்டும் போட்டா இல்லை, அந்த கிரீன் லேயரை எடுக்கணும். ஸோ அதுக்கு தான் நம்ம அதை நல்லாவே வாஷ் பண்ணுறோம். சைடில் கொஞ்சம் முள் மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நம்ம ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய பல்ப்பை மட்டும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் நல்லா வாஷ் பண்ணிடுறேன். இந்த ஓரத்தில் இருக்குல்ல, இது முள் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதை கூட நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த முள் மாதிரி இருக்கிற இந்த எக்ஸ்ட்ராலாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த சைடில் இருக்க அந்த முள்ளெல்லாம் எடுத்துடுறோம். ஆமாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மேலே இருக்கிற க்ரீன் சப்ஸ்டன்ஸையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. லைட்டாக ஒரு பிளண்ட் நைஃபால் நீங்கள் அதை பிரேக் பண்ணிக்கலாம். இப்படி இருக்குது. ஸோ இது உள்ளே தெரியுது இல்லை, இப்போது
இதுதான் நமக்கு வேணுங்கிற ஜெல் பல்ப்பு. ஸோ இதை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு இதோடையும் நம்ம அதை மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இது எப்படின்னா இப்படி லைட்டாக ஒரு இப்படி எடுத்தால் பாருங்கள் இவ்வளோ அழகாக வருதுன்னு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எடுக்கணும். ஈவன் ஒரு ரொம்ப எலசான ஒரு செடியிலேருந்து கூட நமக்கு நிறைய பல்ப் கிடைக்கும். அதுவும் நிறைய பெரிய முத்தின அலோவேராவாக இருந்தால் நிறையவே பல்ப் கிடைக்கும். ஒரே ஒரு லீஃபை நம்ம பிரேக் பண்ணாலே போதும். இதை எடுத்து உடனே அப்படியே ஃபேஸில் யூஸ் பண்ணாமல் வேறு சில திங்ஸோட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகே மேம். ஓகே, அதை நம்ம பார்க்கலாம். நிறைய பேருக்கு இதை பண்ணுறதுக்கு டைமும் இருக்காது மேம். டைம் இருக்காது. ஆமாம், அதனால என்ன பண்ணுறாங்க, அப்படியே வாங்கிடுறாங்க. அதில் கொஞ்சம் ப்ரிசர்வேட்டிவ் இருக்கும் வாங்குறதுல. அதனால டைரெக்டாக யூஸ் பண்ணுறது. அப்போ நம்ம இந்த மாதிரி ஜெல்லாம் எடுக்கிறோம்ல மேம், இதெல்லாம் நம்ம எத்தனை நாளைக்கு வச்சுக்கலாம் மேம்? இது நம்ம யூஸ் பண்ணிடுறது பெட்டர். அப்பப்போ யூஸ் பண்ணுறது பெட்டர். கொஞ்சமாக எடுத்து அப்பயே யூஸ் பண்ணலாம். ஆமாம், அப்போவே யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சா நல்லா இருக்கும். ஆமாம், அது கெட்டுடும் சீக்கிரமாக. அதனால ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கு இதில். இதை நம்ம வந்து திருப்பி தண்ணியில் கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே மேம். இது எத்தனை டைம் வாஷ் பண்ண போகிறோம் மேம்? ஒரு நார்மலாக 7 டைம் வாஷ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 7 டைம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 டைம்ஸாவது நம்ம வாஷ் பண்ணுறது நல்லது. அதில் இருக்கிற அந்த அசிடிக் சப்ஸ்டன்ஸ் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே. அப்போ 7 டைம்ஸ் வாஷ் பண்ணுறாங்களா மேம்? அதுவுமே பெட்டர் தானா, இல்லை அப்படி பண்ண வேண்டாமா? அது வந்து ரொம்ப கேர் எடுத்து பண்ணுறது, அது மாதிரியும் பண்ணலாம். ஓகே, 2 டைம்ஸ் பெட்டர் தான், 7 டைம் இஸ் பெட்டர் தான். நல்லா தரோவாக கிளென்ஸ் பண்ணோன்னா, வாஷ் பண்ணோன்னா 2 டைம்ஸே ஓகே. ஃபாஸ்ட்டாக செஞ்சோன்னா 7 டைம் செய்ய வேண்டியிருக்கும். ஒரு இதுக்காக சொல்லுவாங்க எப்போவுமே, அந்த கொஞ்சம் அந்த அசிடிட்டி இருக்கக்கூடாதுன்றதுனால சொல்லுவாங்க. நம்மளும் அதை ஃபாலோ பண்ணலாம். ஓகே, க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? அடுத்தது நம்ம ஒவ்வொரு இதுலேயும் அதை ஆட் பண்ண போகிறோம். ஒரு பிட்டு தான், சும்மா கொஞ்சம் எடுத்து பாலில் கலந்துக்கிறோம். இது வந்து ஒரு கிளென்சராக யூஸ் பண்ண போகிறோம். ஓகே. அடுத்தது டோனருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெள்ளரிக்காவுடைய சாறு எடுத்திருக்கோம், அதுலேயும் இது கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். ஓகே. ரொம்ப கூலிங், போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி குக்கும்பர் ரொம்ப கூலிங்காக இருக்குது, அது கூட ஆலோவேரா இன்னும் அதில் வந்து மினரல்ஸ் அதிகமாக இருக்குது. குளுக்குளுன்னு இருக்கு. ஆமாம், இப்போ சம்மருக்காக தான் இதெல்லாம். ஓகே. ஸோ அடுத்தது வந்து கொஞ்சம் ஆல்மண்ட் ஆயிலோடு சேர்த்துக்கிறேன். அது 4வது வந்து ஒரு பேக் மாதிரி இந்த விட்டமின் இ ஆயில், இதுலேருந்து ஒன்று நம்ம கட் பண்ணி அதில் சேர்த்துக்க போகிறோம். ஓகே. ஸோ இந்த விட்டமின் இ ஆயிலுக்கு வேணுங்கிறது பேக்கு. ஸோ 4 ஐட்டம் எடுத்துருந்தோம், அதில் 4த்துலேயுமே ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து விட்டமின் இ ஆயில் கட் பண்ணிவிட்டு அது உள்ளே இருக்கிற எண்ணெயை இதோடு சேர்த்துக்கிறேன். ஒரு கேப்சூல் மட்டும் போதும்? ஒரு கேப்சூல் போதும். ஸோ இது வந்து நம்ம ஒருத்தருக்கு வேணுன்றது தான் இப்போ நான் வச்சுருக்கேன். ஒரு 2-3 ஸ்பூன் பால், அதே மாதிரி 2 ஸ்பூன் வெள்ளரிக்காய் சாறு, கொஞ்சம் 2 ஸ்பூன் பாதாம் ஆயில், அப்புறம் கொஞ்சம் ஜஸ்ட் இதுவும் கேப்சூல் ஒரே ஒரு கேப்சூல் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட் வந்து பாலும் ஆலோவேரா ஜெல்லும் கலந்ததை நான் யூஸ் பண்ணுறேன் ஃபேஸ்க்கு. இது ரொம்ப நல்ல ஒரு கிளென்சர். நம்ம ஃபேஸ் நல்லா க்ளீன் ஆகணும்னா இது நம்ம செய்யலாம். நம்ம ஆல்ரெடி அந்த ஆலோவேராவை நல்லா க்ளீன் பண்ணியிருக்கோம். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 7 டைம்ஸ் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 2-3 டைம்ஸாவது க்ளீன் பண்ணால் எந்த விதமான அரிப்பு எரிச்சல்லாம் இருக்காது. ஸோ கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு தான் ஆலோ ஜெல்லை ஒரு ஸ்மால் கப் ஆஃப் மில்கில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ஒரு 1 to 2 மினிட்ஸ் வெயிட் பண்ண போகிறோம். வெயிட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக மசாஜ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்பொழுது அவங்க ஃபேஸில் இருக்கிற டெட் ஸ்கின் எல்லாமே வந்துடும். அண்ட் ரொம்ப கூலிங்காக இருக்கும். ஜஸ்ட் பால் வந்து ரொம்ப கூலிங், அட் த சேம் டைம் நரிஷிங். அதே மாதிரி தான் இந்த ஆலோவேராவும். ஆலோவேராவில் எல்லா விதமான புரத சத்தும் விட்டமின் சத்துக்களும் இருக்குது. உள்ளே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லது. ஸோ ஆலோ ட்ரிங்க், ஆலோ ஜூஸ் கிடைக்குது இப்போல்லாம். அதை வாங்கியும் நீங்கள் டெய்லி ஒரு சின்ன அளவு குடிக்கலாம். உடம்பு உள்பகுதி உஷ்ணம் எல்லாம் குறைஞ்சி நம்மளுடைய உடம்புக்கு நல்ல ஒரு கூலிங் நேச்சரை கொடுக்கும். வெளியிலையும் இந்த மாதிரியெல்லாம் போடலாம். ஸோ ஆலோவை நீங்கள் வந்து மறக்காமல் ஒரு தொட்டியில் வீட்லேயே வளர்க்கலாம். அப்பப்போ வாரத்தில் ஒரு பெரிய லீஃப் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். மீதி நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணலாம்.
ஸோ கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இப்போ நான் லைட்டாக மசாஜ் கொடுத்து துடைக்க போகிறேன். வெயிலில் போய் இந்த ஃபேஸும் கழுத்தும் நிறைய பேருக்கு கருத்து இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் ப்ராப்ளம்க்கு ஆலோ பேஸ்ட் க்ரீம்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. அதே மாதிரி ஆலோ பேஸ்டு ஃபேஸ் பேக் இந்த மாதிரியெல்லாம் கத்தாழையை பேஸ் பண்ணி நிறைய காஸ்மெட்டிக்ஸ். ஸோ இதை அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இந்த ஆலோவால் துடைக்கும் பொழுது நம்ம இவ்வளோ நாளாக பார்க்காத அளவுக்கு டஸ்ட் அண்ட் டர்ட் எல்லாமே வரும். நம்ம வெயிலில் போயிட்டு வந்திருப்போம், இல்லைன்னா வந்து வேர்வை அதிகமாக இருந்திருக்கும் இந்த வெயிலில். அதனால் இந்த டஸ்டெல்லாம் ஸ்கின்னை பிளாக் பண்ணுறதுனால தான் நமக்கு மருக்கள்லாம் வருது. ஸோ அதுவும் நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஆலோவேரா வித் மில்க் இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதில் எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள், நமக்கே தெரியுதுன்னு. ஜஸ்ட் ஒரு நாள் ஒரு 5 minutes 10 minutes வெளியில் அப்படி போயிட்டு வந்தாலே அவ்வளோ டஸ்ட்டு நம்ம மேலே படியும். ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப், ஆலோவேராவும் வெள்ளரிக்காய் சாரும் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை ஒரு காட்டனில் டிப் பண்ணி நான் வைக்க போகிறேன். டோனர், ஆலோவேராவே ஒரு நல்ல டோனர், வெள்ளரிக்காவும் ஒரு நல்ல டோனர். ஸோ நம்மளுடைய சரும துவாரங்கள்லாம் மூடி இருக்கணும், எந்த விதமான பொல்யூஷன் டர்ட் எல்லாம் உள்ளே போகக்கூடாது அப்படின்றதுனால டோனர் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுறோம். இது ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும், கூலிங்காக இருக்கும் ரொம்ப. ஸோ எல்லாருக்குமே இது தேவை. ஒரு 12-13 வயசுலேருந்து எல்லாருக்கும் இதை யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு காட்டனால் இந்த மாதிரி டேப் பண்ணால் போதும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். ஒரு 2 கோட்ஸ் போடலாம். ஃபுல் ஃபேஸ்க்கும் 2 கோட்ஸ். நோஸில் சில பேருக்கு பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் இருக்கும். இது வந்து ரெகுலராக போடும்பொழுது அதெல்லாமும் நல்லா சரியாயிடும். ஒயிட் ஹெட்ஸும் நல்லா குணமாகும். இந்த ஹெர்ப்ஸ்க்கு இருக்கிற பவர் அவ்வளோ ஸ்ட்ராங்கானது, அட் த சேம் டைம் மைல்டானதும் கூட. ஸோ யாருக்கும் எந்த அலர்ஜிஸும் வராது. ஆனால் ஹெர்ப் தானேன்னு சொல்லிட்டு பார்க்காம நீங்கள் நிறைய யூஸ் பண்ணிடாதீங்க, பார்த்து செய்யுங்க. அட் த சேம் டைம் இந்த ஹெர்பல் திங்ஸ்க்கு வந்து நம்ம ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லது. ஏன்னா நம்ம வந்து நார்மலாக நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி தான் நம்ம வெளியில் போடுறதும். ஸோ எதெல்லாம் நம்மளால் சாப்பிட முடியுமோ அதை யூஸ் பண்ண முடியும். பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற பூண்டு, இல்லைன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற வெங்காயம், இந்த மாதிரியெல்லாம், இல்லைன்னா புதினா, இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங். அது வந்து டைல்யூட்டடாக யூஸ் பண்ணும்பொழுது ஒன்றும் ஆகாது. இப்போ நான் செய்கிறது எல்லாமே ரொம்ப சிம்பிளானது தான். இது எல்லாமே நீங்கள் செய்யலாம். 3வது ஸ்டெப்புக்கு போகலாமா? ஆலோவேராவும் பாதாம் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதால் லைட்டாக அவங்களுக்கு நான் மசாஜ் கொடுக்க போகிறேன். இதால் நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே ரொம்ப ஒரு சாஃப்ட் க்ரீமி டெக்ஸ்சரில் வந்துடும். அதை எடுத்து நான் அவங்களோட ஸ்கின்னில் மசாஜ் கொடுக்க போகிறேன். டோனர் போட்டிருந்தோம், அதுக்கு மேலேயே நாம் மசாஜ் க்ரீம் மாதிரி இந்த ஆயில் வித் ஆலோவேரா இதை நான் வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறேன். ஈவன் ஒரு யங்ஸ்டர்ஸ் ஒரு 12-13 எப்போ வந்து அவங்க ஃபேஸில் பருக்கள் வர ஆரம்பிக்குதோ அந்த ஏஜில் கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அழுத்தி அவங்களுக்கு மசாஜ் பண்ணக்கூடாது, சும்மா அப்ளை பண்ணாலே போதும். ஸோ இவங்களுக்கு வந்து லிட்டில் ஓல்டர் பீப்புளுக்கு வந்து இந்த மாதிரி லைட் மசாஜ் கொடுக்கலாம். அண்ட் அபவ் 40 உள்ளவங்களுக்கெல்லாம் நல்லாவே பண்ணலாம், மசாஜ் செய்யலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப நரிஷ்மெண்ட், ஊட்டச்சத்து கொடுத்த மாதிரி ஆகும். ஸோ இப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்களுடைய ஸ்கின் வந்து நம்ம கைக்குள்ளே அவ்வளோ சாஃப்டாக மாறுறதை நான் பார்க்குறேன். ரொம்ப ரஃப்பாக இருந்தது. இப்போ வந்து ஆலோவேரா இது பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஆலோவேரா ஜெல்லும் எண்ணெயும் கலந்து எப்படி இருக்குன்னு. இதால் வந்து நம்ம மசாஜ் கொடுக்கும்பொழுது அவ்வளோ நல்லது. டைம் இருந்தால் வீட்டில் இருக்கும் பொழுது ஃபுல் பாடிக்கு கூட நீங்கள் இதை செய்யலாம். அப்ளை பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு குளிக்கலாம். அதே மாதிரி தான் முகத்துக்கும். இது ஜென்ஸும் செய்யலாம், லேடிஸும் செய்யலாம், யங்ஸ்டர்ஸ் எல்லாமே செய்யலாம். ஸோ கொஞ்சம் நேரம் நான் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டேன். கடைசியாக பேக் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அவங்களுக்கு அப்படியே அந்த ஜெல் எல்லாம் ஃபுல்லாக அப்சார்ப் ஆயிடுச்சு. ஆல்மண்ட் ஆயிலும்
ஆலோவேரா ஜெல். இது கொஞ்ச நேரம் பீட் பண்ணும்போது நல்லா க்ரீமியாக வந்துடும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து உங்களுக்கு மசாஜ் கொடுத்துருக்கோம். எல்லாமே உள்ளே இறங்கியிருக்கு அவங்களுடைய ஸ்கின்குள்ளே. இப்போ கடைசியாக நம்ம யூஸ் பண்ண போகிறது பேக். இந்த பேக்கில் வந்து ஆலோவேரா ஜெல், கொஞ்சம் விட்டமின் இ ஆயில் கலந்துருக்கும். இதுதான் நான் யூஸ் பண்ண போகிறேன். கூடவே கொஞ்சம் பிங்க் க்ளே கலந்தால் இன்னும் டைட்டாக நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. அதனால் அதை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் ஜெல், கொஞ்சம் விட்டமின் இ ஆயில், பிங்க் க்ளே. ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆலோவேரா ஜெல்லோட எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். அதாவது முல்தானி மெட்டி, பென்டோனைட், இந்த மாதிரி பிங்க் க்ளே இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும். வேணும்னா நம்ம கொஞ்சம் ரோஸ் வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் போட்டுட்டு கட் பண்ணணும். பிங்க் க்ளே அப்படின்றது கேலமைன் மாதிரி ஒரு விதமான களிமண் தான். ரொம்ப நல்லது. அதோட கூட ஆலோ மிக்ஸ் பண்ணும்பொழுது ரொம்ப பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கும். நல்ல பிரைட்னஸ், அலர்ஜி எல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடும். சிலதெல்லாம் நம்ம ஸ்கின்னுக்கு சூட் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம செய்யலாம். எல்லாருக்கும் எல்லாம் சூட் ஆகும்னு சொல்ல முடியாது. இது மாதிரி ஒரு 2 கோட்ஸாவது போடலாம். நல்ல டைட்டாகும், நல்ல பிரைட்னஸையும் கொடுக்கும். ஸோ மெயின் இன்க்ரீடியண்ட் என்னன்னு பார்த்தா ஆலோவேரா ஜெல் தான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு எடுத்து பார்த்தா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பார்க்கலாம். 2 ஐ பேட்ஸ், இதில் வந்து வெள்ளரிக்காய் அண்ட் ஆலோவேரா இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணது, டோனரை மிக்ஸ் பண்ணி இதில் போட்டிருக்கோம். ரொம்ப கூலிங்காக இருக்கும். வெயிலில் கண் கட்டிகள்லாம் வரும் சில பேருக்கு. ஸோ அது கண்ணை சுற்றி இது மாதிரி வைக்கும் போது இந்த கட்டிகள்லாம் வராமல் இருக்கும். அண்ட் ஸ்ட்ரெயின், ரொம்ப கண்ணுக்கான ஸ்ட்ரெயின், வெயிலில் பைக்கில் போகிறவங்களுக்கெல்லாம் கண் ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருக்கும். அவங்க எல்லாருக்கும் கூட இது மாதிரி வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். பேக்கை ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இது ஐபேட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜென்டிலாக டோனர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஃபேஸை கிளென்ஸ் பண்ணுறேன். ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஆலோவேராவை யூஸ் பண்ணி ஸ்கின் கேர் எப்படி ஒரு ஸ்டெப்பாக செஞ்சோம் அப்படின்றத பார்த்தீங்க. அனுவோட ஃபேஸ் இவ்வளோ நல்லா இருக்குது. அவங்களுக்கு இருந்த அந்த சின்ன சின்ன ரேஷஸ், வெயிலில் போயிட்டு வந்த கருமை, இதெல்லாமே சரியாயிடுச்சு ஒரே செட்டிங்கில். 4ஆக பிரிச்சுருந்தோம். ஒன்று கிளென்ஸ் பண்ணோம், டோன் பண்ணோம், மசாஜ் பண்ணோம், ஒரு பேக் போட்டோம். எல்லாமே வந்து ஆலோ பேஸ்டில் செஞ்சுருக்கோம். இந்த மாதிரியான ஒரு சிகிச்சையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இளைஞர்களின் வாய்ப்புகளையும் திறனையும் உயர்த்தி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். மக்களின் நாடித்துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.